ஆக்சுவலாக செகண்டில் சாப்டர் பாலினாமியல் தான் முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வேரியபிளுக்கு ஒரு பவர், அது கூட கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் எல்லாம் சேர்ந்துருக்கும். இது ஒரு பாலினாமியல், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்ட் இருக்குது. இப்போது இது எல்லாமே நம்ம இந்த ப்ளஸ் மைனஸ் தான் நமக்கு டேர்ம்ஸை பிடிக்குது. இதில் எத்தனை டேர்ம் இருக்குன்னா 1 2 3 4 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி இது ஒரு பாலினாமியல். இதில் எத்தனை டேர்ம் இருக்குன்னா 2 டேர்ம் இருக்கா. வெறுமனே இது வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கிற எக்ஸ் ஸ்கொயருக்கு கூட ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பேர். ஸோ இப்போ இது ஒரு பாலினாமியல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்பரும் வேரியபிள் பவர் இதெல்லாம் சேர்ந்துருக்கும். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ இந்த டேர்ம்ஸ் எத்தனை டேர்ம்ஸ் வேணாலும் இருக்கலாம். இந்த பவர் மட்டும் என்ன இருக்கணும்னு பார்த்தோன்னா பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும், ஹோல் நம்பராக இருக்கணும். ஃப்ராக்ஷனாவோ நெகட்டிவாவோ இர்ரேஷனலாவோ இருக்கக்கூடாது. இப்போ இது பாலினாமியல், இது பாலினாமியல். ஸோ இதுவே வந்து இப்போ இது பாலினாமியலா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இந்த எக்ஸ் வந்து கீழே இருக்கக்கூடாது. ரூட் எக்ஸ் பாலினாமியலா இல்லை, கியூப் ரூட் ஒய் பாலினாமியலா இல்லை. ஸோ எக்ஸோடைய பவர் பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும். இப்போ எக்ஸ் -1 பாசிட்டிவ் நம்பர் இல்லை. ஸோ அதனால் எக்ஸோடைய பவர் நமக்கு பாசிட்டிவ் நம்பரில் இருக்கணும். அப்புறம் எக்ஸ் வந்து ரூட்லலாம் இருக்கக்கூடாது, ஃப்ராக்ஷனலாக இருக்கக்கூடாது. அப்போ எப்படி தான் இருக்கணும்னு பார்த்தோன்னா பவர் வந்து பாசிட்டிவ் ஹோல் நம்பராக இருந்தால் அது பாலினாமியல், அப்படி இல்லைனா இல்லை. ஸோ இந்த பாலினாமியலில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா பாலினாமியலில் நம்ம இப்போ இந்த கிளாஸில் 2 படிக்கிறோம். நம்ம ஒன்று டேர்மை வச்சு அதுக்கு பேர் படிக்கிறோம். இந்த மாதிரி இப்போ 1 2 3 டேர்ம்ஸ் இருந்தால் அதுக்கு ட்ரைனாமியல், 2 டேர்ம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பைனாமியல், ஒரே ஒரு டேர்ம் இருந்தால் அதுக்கு மோனாமியல். அதுக்கப்புறம் டிகிரி வச்சு அந்த பாலினாமியலை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். டிகிரி 1 இருந்தால் லீனியர், டிகிரி 2 இருந்தால் குவாட்ரட்டிக், டிகிரி 3 இருந்தால் நமக்கு ட்ரைனாமியல், டிகிரி 3 இருந்தால் நமக்கு கியூபிக் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேயே இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தோன்னா நமக்கு இது வந்து பாலினாமியலா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4x² - 3x + 7 வேரியபிள் இருக்குது, நம்பர் இருக்குது, பவர் வந்து பாசிட்டிவில் இருக்குது. இது பாலினாமியல், இதுவும் பாலினாமியல். இது நம்ம வேரியபிள் வந்து ரூட்டுக்குள்ளே இருக்கிறதால இது பாலினாமியல் கிடையாது. இது இட் இஸ் நாட் ஏ பாலினாமியல். இங்கே வேரியபிள் டிவிஷனில் இருக்கிறதால டினாமினேட்டரில் இருக்கிறதால மேலே வந்தால் மைனஸ் பவர், நல்லது பாலினாமியல் கிடையாது. இது வந்து இங்கே கேட்டிருக்குது பாலினாமியல் தான், ஆனால் 1 வேரியபிள் பாலினாமியல் கிடையாது. அதனால் இதுவும் நோ தான். இப்போ இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட்னா இவங்க எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் தான் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்மை மட்டும் எடுத்துக்கிட்டு அது கூட என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பரை போடணும். நம்பரே இல்லைனா 1 போடணும், எக்ஸ் ஸ்கொயரே இல்லைனா 0 போடணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 1 சைனோட சேர்த்து போடணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் -1, இங்கே எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் π/2, இங்கே எக்ஸ் ஸ்கொயரே இல்லைன்றதால எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 0 அப்படின்னு போடுவோம். இப்போ இது பார்த்தோன்னா கிவ் 1 எக்ஸாம்பிள் ஆஃப் பைனாமியல் டிகிரி வந்து 35. இதுக்கு ஆன்சர் நம்ம வந்து x⁻35 + 10 அப்படின்னு போட்டுக்கலாம். அதாவது ஒரு வேரியபிளுடைய பவர் 35 போட்டு அது கூட இன்னும் ஒரு டேர்ம் சேர்த்து எழுதணும். மோனாமியல் டிகிரி 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x⁻100 மட்டும் போனால் போதும், ஏன்னா ஒரு டேர்ம் தான் இருக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா டிகிரி கேட்டிருக்கேன். டிகிரியுடைய மீனிங் என்னென்னா இந்த பவர் ஒரு ஈக்குவேஷனில் எது ஹையஸ்ட் பவரோ அந்த இங்கே வந்து 0 இருக்கக்கூடாது. இந்த ஹையஸ்ட் பவரோ அந்த பவர் தான் டிகிரி. ஆக்சுவலாக இதனுடைய டிகிரி அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து 3 இருக்குது, அதனால் 3 தான் என்னுடைய டிகிரி. இதனுடைய பவர் வந்து 2 இருக்குது, அதனால் 2 தான் என்னுடைய டிகிரி. இதனுடைய டிகிரி நம்பரே இல்லைனா 1ன்னு போட்டுக்கணும், t⁻1, அதனால் 1 என்னுடைய டிகிரி. இங்கே வந்து வேரியபிளே இல்லை, அதனால் டிகிரி வந்து 0ன்னு இருக்கும். வேரியபிளே இல்லாத நம்பர்னால் அது கான்ஸ்டன்ட் பாலினாமியல்னு பேர். ஸோ இப்போ இதே பாலினாமியலை நம்ம வந்து இப்போ வந்து இந்த டிகிரியை வச்சு அதுக்கு என்ன பேருக்குன்னா டிகிரி 1ஆக இருந்தால் லீனியர் ஈக்குவேஷன், டிகிரி 2ஆக இருந்தால் குவாட்ரட்டிக், டிகிரி 3ஆக இருந்தால் கியூபிக். இங்கே டிகிரி 2 இருக்கிறதால இது குவாட்ரட்டிக், இங்கே 3ஆக இருக்கிறதால இது கியூபிக், இங்கே 2ஆக இருக்கிறதால குவாட்ரட்டிக், இங்கே 1ஆக இருக்கிறதால லீனியர், இங்கே 1ஆக இருக்கிறதால லீனியர், இங்கே 2ஆக இருக்கிறதால இது குவாட்ரட்டிக், இங்கே 3ஆக இருக்கிறதால இது கியூபிக். இவ்வளோ தான் இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி.